இருக்கணும் பார்த்தீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கு. எந்த அடிக்கிற வெயிலுக்கு எப்படி இருக்கு குளியல் சூப்பராக இருக்கு. மேல் பக்கத்தால் சுடுவது இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தால் தண்ணி சுடுது. சரியா நாளுமா இருக்கு. நான் இப்போ நீந்தி போகிறேன். வாங்க எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்? இந்த மப்பு மந்தாரத்துக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களோ இங்க உலாங்க. அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். நான் உங்கள் வசி, நான் உங்கள் ரூபி. இப்போ நாங்கள் எங்கே போய் போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்? நாங்கள் குளத்துக்கு போகிறோம். குளத்துக்கு இன்னைக்கு போய் நாங்கள் குளிக்க போகிறோம். இப்போ அடிக்கிற வெயில் வைக்கைக்கு எங்கள் குளத்தில் குளிச்சா தான் இந்த வைக்க அடங்க வேணும். அண்ணாவும் வந்து நின்றதால, அண்ணாவும் அக்காண்ட பிள்ளைகள் வந்து நின்றதால நாங்கள் இப்போ குளத்துக்கு கூட்டி கொண்டு போகிறோம் வேணும் குளிக்க. இப்போ நாங்கள் குளத்துக்கு போய் கொண்டிருக்கோம். வழியை பாருங்க எப்படி பச்சை பசையிலண்டு இருக்கிறது. இதுதான் கிராமத்து வாழ்க்கை. அதோட முன்னோர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மாதிரி கிராமம் முருகன் கோயில். வர்ற கோயில் வந்து முருகன் கோயில், அதுக்கு பின்னால வந்து அம்மன் கோயில் இருக்குது. இதை தாண்டி தான் நாங்கள் இப்போ குளத்துக்கு போகிறோம். அந்த குளம் வந்து நான் போகிற பாதையிலேயே வந்து குளக்கட்டுகள் இருக்குது. இது பழைய குளக்கட்டுகள், சின்ன குளக்கட்டுகள். அது என்னதுக்கு இந்த அணை போட்டுக்கணும் சொன்னால் அங்கால கிளங்கி இருக்குது முன்னுக்கு. இப்போ அதுக்காக தான் அந்த கட்டெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முருகன் கோயில். இப்போ முருகன் கோயிலை தாண்டி தான் நாங்கள் இப்போ போகிறோம். நீங்க இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கோ. அப்படித்தான் பார்த்து கொண்டிருங்கோ. அப்படித்தான் குளிக்கணும். ஏன்னா அப்படி இருக்கு அகோரமாக. இந்த வெயில தாங்க முடியாம தான் இப்ப குளத்துக்கு குளிக்க போறோம் நாங்க. இப்ப நான் எல்லாம் போனோன்னா குளத்துக்கு பாஞ்சு தான் குளிக்க போறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் தொடர்ந்து இந்த காலம் எல்லாருக்கும் நல்ல புழுக நான் குளிக்க போகிறேன் குளத்தில். நீங்கள் தொடர்ந்து இந்த காலனியை பார்த்தீங்கன்னா தெரியும். குளத்தில் குளிச்சு போட்டு வாரத்துக்கே மேனம் இல்லாமல் இருந்தது. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து கலிங்கி பாயிற கட்டு கீழால தான் போய் கொண்டிருக்கோம். ஏன்னா இதெல்லாம் கலிங்கி பாஞ்சு எல்லாம் அடிச்சு இருக்கு பாருங்க. இடத்த பார்க்கவே தெரியும் அப்படி பள்ளமும் புட்டியுமா இருக்குன்னு சொல்லி. ஏன்னா ஒரே கிடங்குதான். மழை பெஞ்சா தண்ணி நிற்கும் அந்த பள்ளங்களுக்கு. இப்போ அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் புதுசாக பாலம் கட்டினோம். பாலம் கட்டினமேன்னு சொன்னால் அங்கால இருந்து இங்கால வந்து விரையலாம். அதேன்னு கலிங்கி பாஞ்சா வாடுறது கஷ்டம்ன்றதால அங்கே பார்த்தாலே தெரியும் ஒரு புது பாலம் ஒன்று கட்டுப்படுது. போக்குவரத்துக்கு இங்கே நாங்கள் இங்கெல்லாம் இருந்து அங்கால போயிடலாது. அங்கே உள்ள ஆக்கள் வந்து இங்கால விரையில்லாத நிலையால் அவையில் வந்து இப்போ பாலம் கட்டி இப்போ இருக்குது. இன்னும் முழுமையாக முடியலை வேலையில். இப்போ நடந்துன்றது இந்த வருஷம் முடிகிற கடையெல்லாம் முடிஞ்சிருமே நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே குண்டு குழியுமாக கிடக்குது. ஃபுல்லாக மண்ணெல்லாம் அரிச்சு. ஏன்னா கலிங்கி வாய்க்குள்ளே இந்த தண்ணிகள் ஓடிக்க எல்லாம் கிட்டங்கா போயிடு எல்லாம் அரிச்சு. அதான் இப்போ எல்லாம் வேலை நடக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுகளை தாண்டி தான் நாங்கள் இப்போ குளத்துக்கு போகணும். இன்னும் குளத்துக்கு போக நேரம் இருக்குது. குளத்துக்கு வந்து இங்கே கட்டால ஏறி போகலாம். இப்போ காரண்டபடியாக அதால் போகலாம். அதால் வந்து குளத்துக்கு நாங்கள் சுற்றி தான் போகணும். என்ன சுற்றி தான் போகணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இஞ்சால வந்து குளக்கட்டால ஏறி போகலாம். ஆனால் இப்போ காரண்டபடியாக போகலாம். அது மற்ற கட்டும் வந்து சரியில்லை. பழைய கட்டு மழை பெஞ்சதால எல்லாம் கரைஞ்சு கிடங்கும் பள்ளமாக கிடக்குது. கட்டுகளும் வந்து அரிப்புகள் ஏற்பட்டு குளக்கட்டால ஏறி அங்கால நாங்கள் இப்போ ரோட்டுக்கு இறங்குறோம். ரோட்டால் இறங்கி இப்போ நாங்கள் சுற்றி தான் போகிறோம். துருசடி பக்கத்துக்கு தான் நாங்கள் வரப்போகிறோம். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. இதில் வார இடம் வந்து என்ன இடம்னு தெரிஞ்சா ஏன்னா அதன் பேர் வந்து என்ன சோலை. சோலை தான். சோலை என்ன மேலே சோலை தான். சோலை வேணமா தான் இருக்கு. வேணாம் இது வந்து பெரிய சோலை, இன்னொன்று சின்ன சோலை என்னும் இருக்குது. எங்கள் ஊரில் 2 சோலை இருக்கு. இது வந்து பெரிய சோலை, இன்னொன்று சின்ன சோலை. பார்த்தீங்கன்னாலே தெரியுமே அவ்வளோ சோலையாக தான். நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து இது வந்து பெரிய சோலை. பெரிய சோலை என்ற ரோட்டால் தான் நாங்கள் இப்போ போகிறோம். நாங்கள் குளத்துக்கு தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ அழகாக இருக்குது. மரங்கள், தென்னம்புல்லை, பனை மரம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து குளத்துக்கு வந்துட்டோம். இப்போ குளத்துடைய துருசு தான் இது. இப்போ வாய்க்காலால் தண்ணி இப்போ வயலு போய் கொண்டிருக்குது. இந்த துருசால தண்ணி பெருகுது பாருங்க வடிவா. பார்த்தீங்களா தெரியும், எல்லாம் குளிக்கிறதுக்கு வந்து இறங்கிட்டேன் வேறுங்க ஆக்கெல்லாம் அந்த இறங்கி குளிக்க போயினேன். பார்த்தீங்களோ அப்படி துருசால தண்ணி பாயுது. இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் குளத்தில் குளிக்க போகிறோம். அப்படி சோலையாக இருக்குன்னு சொல்லி பாருங்க குளத்து. பார்த்தீங்களா இஞ்சா பாரல் அப்படி உண்டு. அந்த நாங்கள் ஒரு அருமையான இதை வந்து பார்க்க போகிறோம். இஞ்சா பார் புலாங்காய் எவ்வளோ புலாங்காய் கிடக்கு. இங்கே தமிழ் பிடுங்குது, அட்டி 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 பிடுங்குறாள். எப்படி புலாங்காய் கிடக்குங்க, அப்படி இருக்கு காய். நிறைய காய் கிடக்கு புலாங்காய். யாருக்கெல்லாம் புலாங்காய் பிடிக்கும். இது வந்து பிஞ்சு, அதோட வந்து சூத்த வேறு, இந்த சூத்தியல் வேறு அவ்வளோ புலாங்காய் பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா. அதோட ஒரு நல்ல ஒரு இது கிடக்குது சூரைக்காய். சூரைக்காய் கிடக்குது, சூரைக்காய், தவிட்டங்காய், சூரைக்காய் எல்லாம் இருக்குது. இதில் வந்து தவிட்டங்காய் கிடக்குது, சூரைக்காய் இருக்குது, தவிட்டங்காய் இருக்குது, எல்லாம் இருக்குது எங்கள் ஊரில். எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கள் சூரப்பழம், தவிட்டங்காய் எல்லாம் எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கள்? யாரும் சாப்பிட்டு இருந்தால் வீடியோ பார்க்குறார்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் எங்களுக்கும் தெரியும். பார்த்தீங்களா இப்போ குளத்துக்கு குளிக்க போயினேன். நான் குளத்தில் குளிக்கிற போய் பார்ப்போமா அப்படி குளிக்க போயினேன்னு சொல்லி பாருங்கவா. அப்படி குளத்தில் புழுவில் ஓடி அதில் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்தாங்கல்ல ஓடி போய் குளத்தில் குளிக்கிறது. எங்களை மச்சான் வார பார்த்தீங்களா தெரியும். அப்படி இருக்கு, மேலே இருந்து எடுக்க சூப்பராக இருக்கு நினைக்கிறேன். பாருங்க அப்படி இருக்குண்டு. அப்படி இருக்குண்டு பார்த்தீங்களோ, அவ்வளோ சூப்பராக இருக்கு. வாய்க்காலை பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு, செம்மையாக இருக்குது பாருங்க. இது எங்களோட ஊரில் உள்ள குளம், கரிகாலை நாகவிடுவான் குளம். பார்த்தீங்களா தெரியும், அப்படி இருக்காண்டு சொல்லி பார்த்தீங்களோ. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் புழுகளை பாஞ்சு பாஞ்சு குளிக்கணும் பாருங்க. அல்ல தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது முதலையை விட, ஆனால் எவ்வளோ தண்ணி நிற்கணும்னு சொல்லி பாருங்க. இந்த அடிக்கிற வெயில் வைக்கி எல்லாரும் குளிக்க தான் நிற்குவீங்க. இப்போ தண்ணிக்குள்ள அப்படி எங்கே கிடந்து குளிக்க தான் ஆசைப்படுவீங்க. அவ்வளோ ஒரு வெயில் அங்கால ஜாதி அப்படி குளிக்குது இல்லை. இப்போ நாங்களும் குளிக்க வேணும் பாருங்க. இப்போ நானும் குளிக்கத்தான் வந்திருக்கேன். இப்போ குளிக்கணும். இப்போ அவையெல்லாம் குளிக்கினேன். அங்கே மச்சான் நிற்கிறான், மச்சானும் குளிக்கத்தான் வந்தவன் அங்கே நிற்கிறான். நான் குளிக்கணும். இப்போ அதுங்களும் எப்படி இருக்கண்டு நான் குளிக்க போகிறோம். குள்ள வேண்டாம், நல்ல தண்ணி நிற்கிது, கடல் மாதிரி தான் நிற்கிது தண்ணி. ஆனால் கொஞ்சம் வத்தி குறைஞ்சிது தண்ணி. 6 அடியில் நிற்குது. நான் முதல் வீடியோ கேட்க 11 அடி இல்லைன்னுன்ற தண்ணி, 6 அடி தண்ணி தான் நிற்குது. அதுங்களோ அப்போ இங்கே நின்று பார்க்கலாம் மடியில், அது நின்று பார்ப்போம். அப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு. பார்த்தீங்க எல்லாரும் குளிங்க குளிங்க வழியா குளிங்க எல்லாரும். மச்சானுங்க குதிக்க போகிறான். எல்லாரும் வரீங்க வேறுங்க. அப்படி குழந்தை பிள்ளைகள் எல்லாம் அப்படி குளிக்குதான் பார்த்தீங்களா. எல்லாரும் குளியலை பார்த்தீங்களா அப்படி. இந்த மப்பு மந்தாரத்துக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு அப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா குளத்தில் 6 அடி தண்ணி தான் நிற்குது பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி சும்மா கடல் மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கைக்கு இப்படி எத்தனை பேர் இந்த தண்ணியில் குளிக்க ஆசைப்படுவீன்னு. இந்த வக்கைக்கு எத்தனை பேர் குளிக்க ஆசைப்படுவோம். அந்த புள்ள குளிக்கிறதுக்காக வைக்கப்படுது, குளிக்க இல்லையா.
கருத்துருவா அவனு குளிக்க மாட்டுதெல்லாம் பாத்திக்குள்ள இது குளத்துட்ட கட்டுக்கு அங்கால பாருங்க கட்டுக்கு அங்கால எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இருக்குங்க எங்கட மச்சான் வந்து இறங்கிட்டாரு வேற லெவல்ல இருக்கு குளிங்க 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 யாழ்ப்பாணத்துல வந்து குளிக்குதால் பெரிய குழு குளிக்கிட்டு பாரு அப்படிதான் குளியல பாருங்க தண்ணிதான் இந்த அடிக்கிற வெயிலுக்கு எப்படி இருக்கு குளியல் சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு இந்த அடிக்கிற இந்த வெயிலுக்கு எப்படி இருக்கு குளிக்க சூப்பரா இருக்கு இந்த வக்கைக்கு எப்படி இருக்கா அப்படி இருக்கு இந்த வெயில் வைக்க குளிக்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு என்ன ஒரு புறமாவுக்கு போடுறதுக்கு எப்படி இருக்கு குளியல் நான் புறமாக கொண்டு போடுறேன் என்ன பிடிச்சிருங்களா உங்களுக்கு கவனம் தண்ணி எடுத்துது சரி எப்படி இருக்கு இந்த வக்கைக்கு எப்படி இருக்கு குளிக்க பொம்மை டான்ஸ் இங்க தமிழ் குட்டி எப்படி இருக்கு தமிழ் குளத்துல ஒழிக்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு அது யாழ்ப்பாணது சரிசிட்டு தான் கேட்கணும் ரெண்டாவதுலாம் முதல் தடவையா குளத்துல வந்து குளிக்கிறேன் தமிழ் முதல் குளிச்ச நீங்களோ இங்க பாருங்க ரெண்டு பேர்த்தா கரையில நிற்கிங்க இந்தியால வந்து போய்கொண்டிருக்கேன் சரியா 4 அடி 5 அடிக்கிட்டு இந்தியால வந்து 6 அடி கிட்ட நிக்குது சரியா 6 அடி தண்ணி நிக்கு தண்ணி நிக்குது 6 அடியில என்ன தாக்குது ஆமா சரியா 4 மாதிரி 6 அடியிலே இவ்வளோதான் இருக்கும் அப்போ நான் நினைக்கணும் அதில் வெளியே இருக்க புள்ள போடாது 6 அடி வந்துட்டு நான் இப்போ நீந்தி போகிறேன் வாங்க எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும் புதுசா சொல்றாள் ஒரு வார்த்தை தாண்டு தாண்டு இப்படி குளிச்சாதான் நல்லா இருக்கும் வேற லெவலில் இருக்கு வேறு லெவலாக இருக்கு வெக்காக்கி வெளியில போகவே மனம் இப்படியே குளத்துக்கு கடந்து குளிச்சா என்னன்னு இருக்கு அவ்வளோ வக்கையாக இருக்கு இன்றைக்கு வந்து பப்பனில கூடலாம் இன்றைக்கு நாளைக்கு எல்லாம் கூடலாம் பப்பனில 2 நிமிஷத்தில் போடுறாங்களும் மே போய் சொல்றியா ஒரு வெள்ளி அடிக்கும் கொஞ்ச நேரம் முடிச்சு மீனும் கத்துது கால்ல இங்க ஒரு பொம்மை மாதிரி ஒரு ஆள் இருந்துச்சு இதான் பொம்மை அவட அக்கா பொம்மை மாதிரி ரெண்டு குளிக்கிறா தனக்கு நோகாம தண்ணிக்கு நோகாம குளிங்க குளிங்க 3 பேரும் அல்ல தண்ணி ஏற்றி அண்ணன் குளிங்க இல்லை அங்கே மச்சி சோப்பு போடுறார் இந்த தண்ணிக்கு பக்கத்துல இருக்காது இந்த நிலைமை என்ன சூடுறாங்க சூடு தண்ணி மேலால சுடுவது குளத்து தண்ணி தெரியுமா மேல் பக்கத்தால சுடுவது இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தால தண்ணி சுடுவது கீழால குளிர்மையா இருக்கு தாமரை பூ பிடிங்கிறாங்க அங்கால தாமரை குளம் இருக்கு அதுல போய் தாமரை பூவும் பிடிக்கணும் இருந்தாச்சு அப்படி இருக்கு அப்படி இருக்கு எனக்கு டாக்லி பண்ணிட்டியோ சரியா எழுதியோ என்ன கோல் போகுதுடா என்ன கோல் போகுது கோல் போகுதோ எமர்ஜென்சி கோல் டாக்லி பண்ண வேற இல்லையா இந்த எமர்ஜென்சி கோல் நம்ம
எமர்ஜென்சி இங்கே எப்படி இருக்கு தெரியுமா? செமையா இருக்கு. ஐயோ தாமரைப்பூ எப்படி இருக்கு? இந்த விளையாடுதான் சூடாயிட்டா? எப்படி இருக்கு தாமரைப்பூ? எப்படி தாமரைப்பூ? சரியான பூ சூடு. எப்படி இருக்கு தாமரைப்பூ? எப்படி தாமரை பூவே எப்படி வெள்ள தாமரைப்பூ சூப்பரா இருக்கு. பார்த்தீங்களா தாமரை பூ அங்கால குளத்துல பிடிங்கி கொண்டு வந்தாங்களே கீழே குளக்கட்டை கீழே சின்ன தாமரை குளம் இருக்கு. அதில் போய் தாமரை பூ பிடிங்கி கொண்டு வந்து தமிழ் குட்டி பாட்டு பாடுங்க. பாடு பாடு. இவ்வளோதான் பாட்டோ அங்கால தெரியாது. அப்படி தாமரை போலாம் பிடிங்க இப்படி குளிக்கணும்னு சொல்லி பாருங்க. அது அடிக்கிற வெயிலுக்கு இப்போ அரை மணி தேர்த்துக்கிட்டே ஆகிட்டான். அரை மணி தேலம் ஆகிட்டு நம்ம விட்ட போயில்ல. ஓ அரை மணி ஒரு மணி தேர்த்துக்கிட்டே ஆகிட்டான். ஒரு மணி தேலம் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. தவணி தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல. அங்கால தெரியாது எனக்கும் தெரியாது. பாத்தீங்களா தெரியும் நான் இப்ப துரிசுக்குள்ள குளிக்கிறேன். எப்படி இருக்கு பாத்தீங்களோ? சூப்பரா தான் இருக்கு. தண்ணியாக இருந்தாங்க தள்ளு அப்பா. ஓ தண்ணி தள்ளி கொண்டு இருக்குது குளிக்கிறேன். அப்படி இருக்கு துரிசால தண்ணி வருது ஒரு பக்கம் குளிக்கிறேன். இதுல இருந்து குளிக்க நல்லா இருக்கு. அப்ப போகுது அப்படியா குளிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தண்ணி போய் கொண்டிருக்கு. இந்த வாய்க்காலில் இப்போ நான் குளிச்சு கொண்டு இருக்கிறேன். அதுங்களோ சரி நாங்கள் இப்போ குளிச்சிட்டோம். நாங்கள் இப்போ வலிக்கிட போகிறோம். வடிவா இல்லை நல்லா தாண்டு கீண்டு எல்லாம் வடிவா குளிச்சாச்சு. என்ன வடிவா காணும் அப்படி அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பர் குளியல் ஒன்று போட்டாச்சு. அப்படியோ தமிழ் வேறே இல்லையா அவருக்கு வேற விருப்பம் இல்லையா? நாங்கெல்லாம் குளிச்சுட்டோம். இப்போ 1.5 மணி கிட்ட இப்போ குளிச்சாச்சு. குளிச்சது இன்னும் காணாதான் வெளியில வாராவில்லை. எப்படி பார்த்தீங்களா கதையை பார்த்தீங்களா? மதிய சாப்பாடு இங்கே கொண்டுட்டான் தான் இங்கே நிற்கிறாவான். அவ்வளோத்துக்கு வெளியில் வேற விருப்பம் இல்லை. வடியாக குளிச்சாச்சு. ஆமாடியோ பார்த்தீங்களா தெரியும். இப்போ தண்ணி நிற்குது. தண்ணியில் இப்போ வடியாக குளிச்சாச்சு. இருந்தாலும் காணாது. எனக்கு தான் விருப்பம் இல்லை கூட்ட போவ. அதுங்க எல்லாம் குளிச்சுட்டாங்க நிற்கிங்க. சரி ஓகே ரோலே.